வணக்கம் நண்பர்களே. இன்று எங்களுடைய இந்த காணொளியிலே நாங்கள் ஈரானை பற்றி பார்க்க இருக்கின்றோம். உலக வரைபடத்திலே நிறைய நாடுகள் இருக்கின்றன. ஆனால் இந்த ஈரான மாதிரி ஒரு மர்மமான வரலாற்றை கொண்ட நாடு வேறு எதுவுமே இல்லை என்று சொல்லலாம். ஏனென்றால் இன்றைக்கு நாங்கள் செய்திகளிலே படிக்கும்போது ஈரான் என்றாலே ஏவுகணைகளும் நவீன ட்ரோன் குண்டு தாக்குதல்களும் தான் எங்களுக்கு ஞாபகத்துக்கு வருகின்றது. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கு 50 வருடங்களுக்கு முதலே ஈரான் ஒரு குட்டி அமெரிக்காவாக இருந்தது. அங்கே சுதந்திரம், நவீன கலாச்சாரம் என்பன நிலவியது. அதைவிட முக்கியமாக 2500 வருடங்களுக்கு முதலே இந்த உலகத்துக்கு நாகரிகத்தை சொல்லிக் கொடுத்தவர்கள் பெர்சியர்கள். அதுதான் இன்றைய ஈரான். ஒரு வல்லரசு நாடு எவ்வாறு இப்படி தலைகீழாக மாறியது? இதற்கு பின்னால் இருக்கின்ற அந்த ரகசியம் என்ன என்பது பற்றி எங்களுடைய இந்த காணொளியிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். ஈரான் என்பது இன்றைக்கு நேற்று உருவாகின ஒரு தேசம் இல்லை. இது உலக வரலாற்றையே மாற்றி எழுதிய பெர்சிய பேரரசு. சுமார் 2500 வருடங்களுக்கு முதலே சைரஸ் மகாமன்னன் காலத்துல இந்த நாடு எவ்வளவு பெரிதாக இருந்தது என்றால், இப்போது இருக்கின்ற பாகிஸ்தானில் இருந்து கிரீஸ் வரைக்கும் இவர்களுடைய ஆட்சிதான் நிலவியது. இங்கே நாங்கள் ஒரு விஷயத்தை கவனித்தால், இன்றைக்கு நாங்கள் கொண்டாடுகின்ற மனித உரிமைகள் என்ற கருத்தை முதலாக உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் இந்த பெர்சியர்கள். எல்லா மதத்திற்கும் சம உரிமை கொடுத்ததோடு மட்டுமில்லாமல் இவர்கள் கலை, கட்டிடக்கலை, கவிதை என்று எல்லாவற்றிலையும் சிறந்து உலகத்திற்கே முன்னோடியாய் விளங்கினார்கள். இன்றைக்கு பார்க்கின்ற பல நவீன நிர்வாக சட்டங்களுக்கு அத்திவாரம் போட்டது இந்த பெர்சிய நாகரிகம்தான். 7ஆம் நூற்றாண்டிலே அரபு படைகள் பெர்சியாவை தாக்குகின்றார்கள். அதனாலே அங்கு இஸ்லாம் மதம் பரப்பப்படுகின்றது. ஆனால் அங்குதான் ஈரானியர்களின் தனிக்கெத்து தெரிகின்றது. அதாவது மற்ற அரபு நாடுகள் மாதிரி இல்லாமல் ஈரான் தன்னுடைய பெர்சிய அடையாளத்தை முற்றுமுழுதாக இழக்கவில்லை. தங்களுடைய தாய்மொழியான பார்சி மொழியையும் பெர்சிய கலாச்சாரத்தையும் அவர்கள் உடும்புப்படியாக பிடித்துக் கொள்கின்றார்கள். இஸ்லாமும் பெர்சிய பாரம்பரியமும் கலந்து ஒரு தனித்துவமான ஈரானிய அடையாளத்தை உருவாக்குகின்றார்கள். இதுதான் இன்றைக்கு வரைக்கும் ஈரான் ஏனைய அரபு நாடுகளோடு ஒத்து போகாமல் இருப்பதற்கும் தனக்கண்டு ஒரு தனிப்பாதையில் பயணிப்பதற்கும் மூல காரணமாக இருக்கின்றது. காலம் இப்படியே 20ஆம் நூற்றாண்டுக்குள் நகர்கின்றது. ஈரானிலே கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படும் பெட்ரோல் கண்டுபிடிக்கப்படுகின்றது. இப்போது ஈரானுடைய வளர்ச்சி அடுத்த கட்டத்துக்கு செல்கின்றது. அப்போது ஆட்சியிலே இருந்தவர் முகமது ரேஷா ஷா பஹலவி. இவர் ஒரு தீவிரமான அமெரிக்க விசுவாசி. ஷா மன்னர் ஈரானை உலகத்துக்கு ஒரு முன்மாதிரியான நவீன நாடாக மாற்றுவதற்கு நினைத்தார். அப்போது நாட்டிலே பெண் பிள்ளைகள் படிக்க ஆரம்பித்தார்கள், பல்கலைக்கழகங்கள் உருவாகின. ஆனால் இதிலே ஒரு கசப்பான உண்மை இருக்கின்றது. ஒரு பக்கம் நாடு நவீன வளர்ச்சி அடைந்து கொண்டிருந்தாலும் மறுபக்கம் மன்னர் எல்லை இல்லாத ஆடம்பர செலவுகளை நிறுத்தவில்லை. ஒரு பாட்டிக்கு மட்டும் அவர் மில்லியன் கணக்கிலே பணத்தை செலவு செய்தார். ஆனால் சாதாரண மக்கள் வறுமையிலே வாடிக்கொண்டிருந்தார்கள். முக்கியமாக மத தலைவர்கள் இந்த மேற்கத்திய கலாச்சாரத்தை பாவம் என்று அழைத்தார்கள். மக்களோட கோபமும் மத உணர்வும் ஒன்றாக சேர்ந்து ஒரு எரிமலையாக வெடித்தது. 1979ஆம் ஆண்டு ஈரான் தெருக்களிலே புரட்சி ஒன்று வெடிக்கின்றது. மக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஷா மன்னருக்கு எதிராக போராட ஆரம்பிக்கிறார்கள். இந்த போராட்டத்தை வழிநடத்தியவர் பிரான்சிலே இருந்து வந்த அயத்துல்லா காமினேனி. தாக்கு பிடிக்க முடியாமல் ஷா மன்னர் நாட்டை விட்டு ஓடிவிட்டார். ஈரான் ஒரு இஸ்லாமிய குடியரசாக மாறுகின்றது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இருந்த ஒரு நீண்ட கால நட்பு அறந்து போகின்றது. அமெரிக்க தூதரக அதிகாரிகள் சிறைப்பிடிக்கப்படுகின்றார்கள். நிலைமை படு மோசமாகின்றது. ஒரு நவீன நாடாக இருந்த ஈரான் ஒரு மதவாத நாடாக மாறி உலகத்தையே ஆச்சரியத்தில் ஆழ்த்துகின்றது. இங்கேதான் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அந்த பகை ஆரம்பமாகின்றது. புரட்சிக்கு பிறகு வந்த ஈரான் எவ்வாறு இருந்தது? அயத்துல்லா காமினேனிக்கு பிறகு வந்த அலி காமினேனி காலத்தில ஈரான் எவ்வாறு உலக நாடுகளை மிரட்டியது?
ஏன் ஈரானுக்குள் மக்கள் போராட்டம் வெடித்தது? இது பற்றிய மேலதிக விவரங்களை பெறுவதற்கு எங்களுடைய அடுத்த காணொளியை பார்வையிடுங்கள். அதிலே நாங்கள் இன்னும் தெளிவாக அலி காமினேனியின் மரணம், வாரிசு போர் மற்றும் இப்போது நடக்கின்ற அமெரிக்கா ஈரான் இடையேயான யுத்தம் பற்றிய மேலதிக விவரங்களை பார்க்கலாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுண்டா ஒரு லைக் போடுங்க. ஈரானை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்று ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அத்தோடு இந்த ஈரான் என்ற அடுத்த விறுவிறுப்பான பாகத்தை பார்ப்பதற்காக எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.